And welcome to the next video, the continuation of installation of Android Studio. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷனோட இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்காக நான் அதோட அஃபிஷியல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ for Windows 10 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்காக தான் ஸ்டேபிள் இன்டர்நெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அண்ட் அதில் அந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸோ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா கீழே லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்கும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் கார்னரில். அண்ட் ஸோ ஜஸ்ட் வெயிட் until the download has been done. அண்ட் ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இது வந்துட்டு உங்களுக்கு வேகமாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகி முடிச்சிச்சு. ஸோ அது எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஆகும். அதில் வந்துட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ வரும். அதில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் ஸ்டுடியோ அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த டெஸ்டினேஷனில் உங்கள் ஃபைலை சேவ் பண்ணணுமோ, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுமோ, ஸோ அந்த ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக இது வந்து சி டிஸ்கை காட்டுது, நான் அதுவே போய்க்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டூ நாட் கிரியேட் ஷார்ட்கட்ஸ் அதை வந்துட்டு அன்செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்டார்ட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அதை வந்துட்டு செக் பண்ணிவிட்டு ஸோ ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறமா ஐ திங்க் இப்போ ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இனிஷியலாக வந்துட்டு இது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஸோ இதில் டூ நாட் இம்போர்ட் செட்டிங்ஸ் ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் லோட் ஆகிட்டுருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை ஒரு கோடு ஓடிட்டுருக்கு இல்லையா. ஸோ இது என்ன வேர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டால்ஃபினில் 2021.3.1 அந்த வேர்ஷனில் தான் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இருக்குது. அண்ட் சில முக்கியமான ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களோட சிஸ்டம் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு டோன்ட் சென்ட் கொடுத்துக்கோங்க இந்த விண்டோவில். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன்லேயே போய்க்கோங்க, ஏன்னா ஸ்டாண்டர்டாக வந்துட்டு எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் லைட் தீம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்துட்டு இதெல்லாம் டவுன்லோட் ஆக வேண்டிய ஃபைல். ஸோ உங்களோட டிஸ்கில் வந்து ஃப்ரீ ஸ்பேஸும் அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷனும் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த லைசன்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த லைசன்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா சில ஃபைல்ஸ்லாம் வந்து இப்போ டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்துட்டு ரன் ஆகி முடிச்சிச்சு. பட் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிச்சு. பட் ஒரே ஒரு எரர் வருது. என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் ஹைப்பர்வைசர் டிவைஸ் ஃபார் ஆண்ட்ராய்டு AMD ப்ராசஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபெயில். அதாவது நம்ம உள்ள ஒரு விர்ச்சுவலாக ஒரு டிவைஸ் ரன் பண்ணுவோம் இல்லையா, நம்ம அப்ளிகேஷன், அதுக்கான சாஃப்ட்வேர் வந்துட்டு மட்டும் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அது பயாஸில் சில செட்டிங்ஸ் மாற்றணும். ஸோ நான் அது இப்போதைக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஃபினிஷ் கொடுத்துட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இதில் வந்து ப்ராஜெக்ட், கஸ்டமைஸ், ப்ளகின்ஸ், லேர்ன் மோர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே நேராக போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் போய்க்கலாம். ஸோ நியூ ப்ராஜெக்ட் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் வந்துட்டு நம்ம இங்கே நிறையா இருக்கும். ஃபோன் ஆர் டேப்லெட், வியர் OS, ஆண்ட்ராய்ட் டிவி, ஆட்டோமேட்டிவ் அந்த மாதிரி. ஸோ நம்ம ஃபோனுக்கு தான் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதிலே வந்துக்கிறேன். இதில் வந்துட்டு பேசிக் ஆக்டிவிட்டி மெட்டீரியல் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நம்ம புதுசாக தான் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறனா நம்ம டேரெக்டாக எம்டி ஆக்டிவிட்டியில் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்கள் அப்ளிகேஷனுக்கான நேம் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இது மை அப்ளிகேஷன் இருக்குன்னா நான் அதே கொடுத்துருக்கேன். அண்ட் உங்கள் பேக்கேஜ் நேம். ஸோ இந்த பேக்கேஜ் நேம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் தூக்கிட்டு போய்ட்டு அதை கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது வந்துட்டு இந்த
பேக்கேஜ் நேமை வச்சு தான் உங்கள் அப்ளிகேஷனை வந்துட்டு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் அது. நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போதைக்கு நான் இதையே வச்சுக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எங்கே வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க, டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன் அப்படிங்கிற ப்ளேஸ் தான் இது. ஸோ நான் இது போய்ட்டு எனக்கு நான் எங்கே வச்சுக்கிறேனோ அந்த ப்ளேஸில் போய்ட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு என்னோடய டிஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு ஃபோல்டர் இருக்கணும். ஸோ நான் அதில் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதை வந்துட்டு ஆண்ட்ராய்டு அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. அண்ட் எந்த லாங்குவேஜில் டெவலப் பண்ணிக்கிறீங்க, நம்ம கோட்லின் தான் பார்க்க போகிறோம். நான் கோட்லினே செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்துட்டு மினிமம் எஸ்டிகே, அதாவது வந்துட்டு இந்த எஸ்டிகே தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ரியல் டைம் மொபைல் ஃபோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் 5.0 செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 98% வந்துட்டு என்னோடய ஆப் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்க 98% ஃபோன்ஸில் வந்துட்டு என்னோடய அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மேலே வெர்ஷனில் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த மொபைல் ஃபோன்ஸில் தான் வந்துட்டு அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ நான் வந்துட்டு லாலிபாப்பே செலக்ட் பண்ணிக்கிறேன் 5.0. ஸோ எனக்கு 98% ஷோர் கிடைக்கும். ஸோ ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சம் ஆஃப் த ஃபைல்ஸ் இப்போவும் டவுன்லோட் கேட்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். அதாவது 63 MB ஆஃப் ஃபைல்ஸ் வந்துட்டு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்காக கண்டிப்பாக நீங்கள் ரிலையபிளான கனெக்ஷன் வச்சுக்கோங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்காக தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகிடுச்சு. நமக்கு இங்கே டன் வந்துடுச்சு. ஸோ ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகிட்டுருக்கு கம்போனன்ட்ஸ். ஓகே, ஃபைனலி வி ரீச்ட். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. இந்த அளவு கொடுத்துக்கோங்க. ஸோ இண்டெக்ஸிங் ஆகிட்டுருக்கு. இண்டெக்ஸிங் அப்படின்னா ஃபைல்ஸ் எல்லாம் எல்லாமே அரேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்வயர்ட் ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் ஆச்சு. அண்ட் அதுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். பை பை. தேங்க்யூ.